ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜோஸ் vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து இந்த நியூ இயருக்கு கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து ஒடிஷா கிரவுண்டில் நடந்த எக்ஸிபிஷனை பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து வாட்டர் ஃபால், அப்புறம் பேர்ட்ஸ் பார்க், அப்புறம் வந்து அண்டர் வாட்டர் வேர்ல்ட், அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ் இதெல்லாமே இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஆஃப்டர்நூன் நீங்கள் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டு நல்லா மியூசிக் போட்டு பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து ஒரு ஸ்கை வியூ செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவுமே நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேர்ட்ஸ் பார்க்கு. இங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாமே கேஜ்குள்ளே இருக்குல்ல, எல்லாமே வெளியே ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு மட்டும் ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு இடம் ரொம்பவே க்ரௌடடாக இருந்துச்சு. எதனால் இங்கே இவ்வளோ க்ரௌடடாக இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த மக்கா பேர்ட்ஸ் இருக்குங்க, அந்த பேர்ட்ஸு, அப்புறமா பைத்தான் ஸ்னேக்கு, அதெல்லாம் வந்து நம்ம தொடுற மாதிரி, அதாவது நம்ம கையில் வாங்கிக்கலாம், அதில் கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுல ரொம்பவே பயமாக இருந்துச்சு பாம்பெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பாம்பு, ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மனசுக்குள்ளே என்னதான் பயம் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுக்கணும்ல, அதனால் எங்கள் அம்மா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. பாம்பை கழுத்தில் போடும்போது எவ்வளோ பயம் இருக்கு பாருங்க எங்கள் அம்மாவுக்கு. பட் கொஞ்ச நேரத்தில் அவங்களுமே கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒன்றும் செய்யாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். நாங்கள் எல்லாருமே அதை டச் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மக்கா பேர்ட்ஸ் வந்து கையில் இப்படி ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். அதுங்களும் சூப்பராக நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பேர்ட்ஸு நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸ்ன்னு ஒரு இதுக்குள்ளே போனோம். அது அப்படி ஒன்றும் நல்லா இருக்குல்ல, சும்மா பொம்மை வச்சு சும்மா கோஸ்ட் சவுண்ட்ஸ் விட்டுருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஸோ அதனால அதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஸ்கேரியாக ஒன்றும் இருக்குல்ல, சும்மா என்ன கூட்டம் இருந்தது தான். நாங்கள் க்யூவில் போகிற மாதிரி அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தோம். ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு தான் நாங்கள் இந்த அண்டர் வாட்டர் ஃபிஷ் வேர்ல்டுக்குள்ளே வந்தோம். இங்கே வந்து இந்த கலர் ஃபிஷ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன டனலில் வந்து எல்லா குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நாங்கள் என்னடா குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் மெதுவாக அப்படியே உள்ளக்க போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நெக்ஸ்ட் டனலில் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துருந்துச்சு. இங்கே ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்க்குறதுக்கு. நிறைய கிட்ஸு எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. அதுக்கடுத்து போகிற இந்த டனலில் தான் நாங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷனு. வர்த் த கோயிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபிஷ் இதை முடித்து வெளியே வந்தோம்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப ஒரு 4-5 ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கடை, ரைட்ஸு, ஷாப்ஸ் நிறையாவே நடுவில் இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கல. இதுதான் நாங்கள் கோயம்புத்தூரில் பார்த்த எக்ஸிபிஷன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னமும் அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஒடிஷா கிரவுண்டில் நடக்குது. வெளியே வந்து கேமல் ரைட்ஸு அதுவுமே நல்லா குட்டி பிள்ளைக்கு என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜூஸ் vlog.